வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடன் கொடுத்து திரும்ப வராமல் போன பணம், நகைகள் 7 வாரம் இந்த பரிகாரம் கைமேல் பலன் கிடைக்கும், பணம் நகைகள் வந்து சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். பணம் வேணும்னு கடன் கேட்குறவங்க நம்மக்கிட்ட காலில் கூட விழுந்து கேட்பாங்க. காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மகிட்ட கெஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு கெஞ்சி கேட்பாங்க. அந்த பணத்தை நம்ம கொடுத்தோம்னா அதை திரும்ப நமக்கு கொடுக்கறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட பணமே இருந்தாலும் அதை திரும்ப கொடுக்கணுன்ற அவங்க எண்ணம் வச்சாதான் அந்த பணம் நமக்கு திரும்ப வரும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. என்னென்னா, நான் ஆதிராஸ் கிச்சன் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் இல்லைங்களா? அதில் நிறைய கொஷின்ஸு. நகைகளை ஒருத்தவங்கிட்ட நான் கொடுத்துட்டேம்மா, நகைகளை கொடுத்து நான் ஏமாந்துட்டேம்மா அப்படின்றவங்களுக்கும் இது நீங்கள் 7 வாரம் நான் சொல்கிறேன். இந்த பதிவு நான் 7 வாரம்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது ஒரே நாளில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா பணம் வச்சுக்கிட்டே நல்லாவே தெரியுது நம்ம நல்லா வாழறாங்க, நம்ம பணத்தை கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும். இந்த பணம் கொடுத்தவங்களுடைய அந்த நேரம் ஒரு 500 ரூபாய் இல்லாமல் நம்ம பாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட பன்னீர் ரோஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கிறேன் நான். அடுத்தது சாமந்தி பூ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். இப்போ அடுத்தது என்ன காமிக்கிறேன்னா, பூவரசு இலை. இது அரச இலை கிடையாது, பூவரசு இலை. இதுக்கு ஒரு அதீத தன்மை, அதீத பலன், அதீத சக்தி உண்டு இந்த இலைக்கு. நம்ம எதை நினச்சி நம்ம இதை செய்கிறோம். இப்போ எனக்கு என் பணம் காசு தான், எனக்கு என்னோட பணம் காசு எனக்கு முக்கியம், எனக்கு வேணும். அந்த பணம் வந்துட்டால் என் வாழ்க்கையில் நான் நல்லாவே இருப்பேன். இந்த நேரம் இப்போ இன்றைக்கி ஒரு 500 ரூபாய் வேணும்னா அந்த நேரத்துக்கு நம்ம காசு ஒருத்தவங்க கிட்டே இருக்குதே, அவங்க நல்லாவே இருக்கிறாங்களே, நம்ம காசை கொடுக்க மாட்டுறாங்களேன்னு அவங்க வேதனைப்படும் போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு உண்டாயிடும். நிச்சயமாக யார் கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி, இப்போ இந்த பூவரசு இலையில் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அவங்களுடைய பெயரை எழுதுங்க, இனிஷியலோட அவங்க பெயரை எழுதுங்க. இனிஷியல் தேவையில்லைனா, இனிஷியல் தெரியலனா கூட விட்டுருங்க. அவங்களுடைய பெயரை எழுதுங்க. அவங்க எவ்வளோ உங்களுக்கு பணம் தரணுமா, இல்லை எத்தனை பவுனு தரணுமா அதை எழுதுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு 5-6 பேர் தரணுமா, இது மாதிரி இந்த வாரா கடன், இந்த வட்டி, மாத வட்டிக்கு விடுறவங்க, இல்லை அந்த வட்டியை விட்டு தான் அந்த வட்டியில் தான் சாப்பிடுவாங்களே ஒரு சிலர். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பேங்க்கில் போட்டு வர்ற வட்டியில் சாப்பிடலாம். அது பத்தாதுன்ற பட்சத்தில் ஏதோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்களேன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை அவங்க வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டாகணும். அதனால் அந்த எத்தனை லட்சமோ அதையும் எழுதுங்க. அவங்களுடைய பெயரை எழுதுங்க. இந்த மாதிரி என்னுடைய பணம் இவங்கக்கிட்ட முடங்கி போயிருக்குது, முருகா நீ தான் இவங்களை பார்த்து இவங்களுக்கு மனசை, ஏன்னா அவங்க பணம் வச்சுக்கிட்டே எனக்கு தெரியுது அவங்க நல்லாவே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, என் பணத்தை என்கிட்ட எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி நல்லா மனதார எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் இது எழுதுங்க. இப்போ இந்த இலையை நான் எப்படி சுருட்டினேன் பார்த்தீங்களா, மேலேந்து சுருட்டி கொண்டு வந்தேன். இப்போ நான் எதுக்கு இந்த பவுல், இந்த கண்ணாடி பவுல் எதுக்கு காமிக்கிறேன்னா, ஆனால் இது ஆக்சுவலாக ஒன்று என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய உப்பு ஜாடி இருக்கீங்க, நம்ம சமையல் செய்கிறோமே அந்த உப்பு ஜாடியில் தான் இதை போடணும். இதை போட்டு வைக்கிறது, இதை போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணணும். அதை நம்ம எடுத்து பயன்படுத்தலாமா, ஒரு சிலருக்கு அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த பூவரசு இலை வைக்கலாமா அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் அப்படி உங்களுக்கு இதை செஞ்சு காட்டணுன்றதுக்காக இந்த பவுலில் கூட இந்த பாருங்கள், அந்த உப்பு ஜாடியிலே போட்டு கூட நம்ம மூடிடலாம். அப்படி இல்லை, இப்போ கேட்பாங்க, நீங்கள் தெரியாமல் கூட அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அப்படின்னும் போது பீரோவில் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்து, உப்பு ஜாடி வச்ச இடம் பார்த்திங்களா, அதுதான் அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே உப்பு வைக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். அது அடியில் காசு இருந்தது, அந்த பணத்தை வச்சு தான் அது மேலே நம்ம உப்பை வைக்கணும். ஐஸ்வர்யம் பெருகும் அந்த இடம். சரி, இப்போ என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இப்போ உப்பு உள்ளே போட்டால் எங்கள் மாமியார் பார்த்துருவாங்க, என் கணவர் பார்த்துருவாருன்ற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்து அதில் நீங்கள் கொடுத்த பணம்,
ஒரு 1,00,000 இருக்கட்டுங்க, 50,000 இருக்கட்டுங்க, 20,000 இருக்கட்டுங்க, 30,000 இருக்கட்டுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அது, நம்மளுடைய பணம் அது. என்னை எப்படி இவங்க ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி அவங்க பேரை எழுதி அந்த உப்புக்குள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி கூட கண்ணாடி பவுல் வச்சு அதுக்கு மேலே இதை உப்பை வச்சு மறைவான இடத்துல, மறைவாக உங்கள் வீட்டு பீரோலையோ இல்லை உங்கள் வீட்டு மூலையிலோ, கட்டிலுக்கு கீழே மூலையில் கூட கூட கொண்டு போய் வச்சுட்டா யாருக்குமே தெரியாது. இதை மறைச்சி வைங்க. அது மேலே ஐஸ்வர்யமாக நம்ம பணம் காசு நமக்கு வந்து சேரணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொன்னேன். எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, மனமுள்ள மல்லிகைப்பூ வச்சா இன்னும் நல்லதுங்க. அந்த அந்த இடம் ஐஸ்வர்யம். ஏன்னா இதை நம்ம செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம், இந்த பூவரசு இலையாகப்பட்டது அவங்களுக்கு எப்படியாவது அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துரும். நம்மளுடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் முழு நம்பிக்கையுடன், மனதார. எப்படிம்மா ஒருத்தவங்க ஒரு சிலர் கேட்குறீங்க, அம்மா இது செஞ்சால் எனக்கு கிடைச்சிருமா, அப்படி எனக்கு இது நடந்துருமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக முழு நம்பிக்கையுடன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்பினவருக்கு நாராயணன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை முழுசும் அதில் வச்சு இதை நீங்கள் செய்யுங்க. வாரம் வாரம் எந்த கிழமை எந்த நாள் இதெல்லாம் கிடையாது, என்றைக்கு வேணாலும் செய்யுங்க. இது என்றைக்கு நினைக்கணும், இந்த பூவரசி இலை மட்டும் கிடைச்சா உடனே செய்யுங்க. இதை